ஹோம் சாந்தி 15/12/2023 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது ஆரம்பம் முடிவு என்று இல்லாத நாடகமாகும். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பும் தீர்மானிக்கப்பட்டதாகும். உருவாகி கொண்டிருக்கின்ற முதலும் முடிவும் இல்லாத நாடகம். இதில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பும் தீர்மானிக்கப்பட்டதாகும். மோட்சம் யாருக்குமே கிடைக்க முடியாது. அதாவது பிறவி இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. கேள்வி: சிவபாபா அசரீரியாக இருக்கிறார். அவர் சரீரத்தில் எதற்காக வருகிறார்? என்ன காரியம் செய்கிறார்? என்ன செய்வதில்லை? சிவபாபா அசரீரி. அவர் எதற்காக இந்த சரீரத்தில் வருகிறார்? என்ன காரியம் செய்கிறார்? என்ன செய்வதில்லை? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் இந்த சரீரத்தில் உங்களுக்கு முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகிறேன். நான் முரளி சொல்லக்கூடிய வேலை மட்டுமே செய்கிறேன். நான் உண்பதற்கோ அருந்துவதற்கோ இங்கு வரவில்லை. உங்களுக்கு புதிய ராஜ்தானியை தருவதற்காக நான் வந்துள்ளேன். மற்றபடி வாசனையை இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மாதான் எடுத்துக்கொள்கிறது. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. நமக்கு தொடர்புள்ள பாடல்கள் தான் இங்கே இசைக்கப்படுகின்றன. ஆகாயத்தில் ஆசனம் எதுவும் கிடையாது. ஆகாயம் என்று இந்த போலார், இந்த துருவத்திற்கு சொல்லப்படுகிறது. மற்றபடி ஆகாய தத்துவத்திலோ ஆசனம், சிம்மாசனம் எதுவுமே கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்கள் மூலவத்தனத்தில் நட்சத்திரங்களை போன்று இருக்கின்றனர். பிறகு அங்கிருந்து நம்பர்வார் வந்து கொண்டே இருக்கின்றன, காண்பிக்கின்றனர் இல்லையா? நட்சத்திரம் எப்படி விழுகிறது என்று. அங்கிருந்தும் கூட ஆத்மாக்கள் வந்து நேராக கர்ப்பத்திற்குள் செல்கின்றன. சிருஷ்டியின் ஆரம்பம் என்று சத்தியுகம்தான் சொல்லப்படுகின்றது. மற்றபடி டிராமாவிற்கு ஆதி அந்தம் கிடையாது. டிராமா எப்போது உருவானது என்பதை சொல்ல முடியாது. இந்த கேள்வி எழவே முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சிவசக்திகள். நீங்கள் முழு உலகத்திற்கும் சத்கதியை அளிக்கிறீர்கள். ஆனால் இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது தில்வாடா கோவில் அப்படியே இவர்களின் நினைவு சின்னமாக உள்ளது. இது போன்ற கோவில் வேறெங்கும் கிடையாது. ஜெகதம்பா இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறார், சக்திகளின் மேடையும் உருவாக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் மீண்டும் இது போன்ற கோவில்களை கட்டுவார்கள். பிறகு விநாசம் ஏற்படும். ஆக இவை அனைத்தும் முடிந்து போகும். சத்தியுகத்தில் எந்த ஒரு கோவிலும் இருக்காது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஸ்தாரமாகும். ஞானத்திலோ பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்கிறார், தாய் தந்தையினுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் சொர்க்கத்தின் அளவற்ற சுகம் கிடைக்கும். மற்றபடி ருத்ர ஞான வேள்வியில் விக்னங்களோ நிச்சயமாக வரும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, விகாரங்கள் மீது வெற்றி கொள்வதன் மூலம்தான் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆக முடியும். திருமணம் செய்யவில்லை என்றால் பலவீனமாக இருந்து விடுவீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கின்றனர். பிறகு அவர்கள் எவ்வளவு நல்ல ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். இங்கோ மூளையினுடைய வேலையாகும். முயற்சி உள்ளது. ததீச்சி முனிவரின் உதாரணம் இருக்கிறது இல்லையா? சந்நியாசிகளுக்கோ அதிக செல்வம் கிடைக்கின்றது. பாபா அவரே அதிகமான செல்வத்தை சந்நியாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார்.
இங்கோ அதிகமான பத்தியம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானம் நன்கு தாரணையாவதற்கு தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போது கடைசி காலம். அதனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு அபியாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ததீச்சி ரிஷியை போன்று சேவை செய்து கொண்டே விகாரங்கள் மீது வெற்றி கொண்டு உலகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இன்றைய வரதானம். நேரத்தின் வேகத்தின்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜீத் ஆகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. நேரத்தின் வேகத்தின்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து கொண்டு மாயாஜீத் ஆகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். பாப் தாதா என்னவெல்லாம் பிராப்திகளை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த அனைத்து பிராப்திகளையும் தனக்குள் சேமித்து வைத்து நிறைத்திருங்கள். சதா உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். எந்த குறையும் இருக்கக்கூடாது. எங்கு நிறைவில் குறை இருக்கிறதோ, எங்கு நிறைவில் குறை இருக்கிறதோ அங்கு மாயை அசைத்து பார்க்கிறது. மாயாஜீத் ஆவதற்கான எளிய சாதனம் சதா சர்வ பிராப்திகளினால் நிறைந்திருங்கள். எந்த ஒரு பிராப்தியிலும் குறைவென்பது இருக்கக்கூடாது. அனைத்து பிராப்திகளும் இருக்க வேண்டும். நேரத்தின் வேகத்தின்படி எந்த ஒரு நேரத்திலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆகவே தீவிர முயற்சியாளராகி இப்பொழுதிலிருந்தே நிறைந்தவர்களாக ஆகுங்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இன்றைய ஸ்லோகன். சத்தியம் மற்றும் பயமற்ற சக்தியின் கூடவே இருந்தால் எந்த ஒரு காரணமும் அசைக்க முடியாது. சத்தியம் மற்றும் நிர்பயதா இது இருந்ததென்றால் எந்த ஒரு காரணமும் உங்களை அசைக்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.